இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதனுடைய நோக்கம் என்ன? புதுசா தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்காகவா? அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரங்களில் நல்ல சமாரியன்னா யாரு அப்படின்றத என்ன பண்ணுறோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இயேசு என்ன சொல்கிறாரு? நல்ல சமாரியன் எப்படி ஒருவனுக்கு உதவி செய்தானோ அதுபோல நாமும் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்யணும்? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உதவி செய்யறதை எதற்காக? பிரதிபலன். எனக்கு ஏதாவது இவருக்கு உதவி செஞ்சால் எனக்கு ஏதாவது கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். அல்லது இன்னைக்கு இவருக்கு உதவி செய்வோம், நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஒரு உதவி கேட்கணும். ஏன்னா இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள், அதனால இவருக்கு நம்ம என்ன செய்வோம்? உதவி செய்வோம் அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கலாம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதவி செய்யவே கூடாது. நம்ம செய்கிற உதவி எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு உதவியாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் எந்த நபராக வேணா இருக்கலாம். அவரை நீங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு முறை பார்த்த போது அவருக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? உதவி செஞ்சுருப்பீங்க. அதோட அவரை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர் ஆனாலும் சரி, அவருக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இப்படி நாம் வேதத்திலேருந்து கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டதை என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. போன வாரம் என்ன கற்றுக்கிட்டோம்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அதில் என்ன கற்றுக்கிட்டோம்? எப்படி ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறவர் ஒரு பிரச்சனையை கையாள வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் சகோதரனோ ஒரு சகோதரியை பாவம் செஞ்சிட்டாங்க, தப்பு செஞ்சிட்டாங்க, அல்லது பொதுவாக ஒரு பாவம் தப்பு செஞ்சிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அவர்கிட்ட எப்படி போய் பேசணும்? முதல்ல தனிப்பட்ட முறையில் போய் பேசணும். அப்போது அவர் செய்த தவறு அவருக்கு என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். அவர் அதை கேட்டு திருத்திக்கிட்டாருன்னா சந்தோஷம். திருந்தலை, இல்லை நான் நீ சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொன்னார்னா என்ன பண்ணணும்? 2-3 சாட்சிகள் சொன்னால் அந்த குற்றத்தை பற்றி தெரிஞ்சவங்க. அதே நேரத்தில் அவங்க மற்றவங்க கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? இதை பரப்புகிறவங்களா இருக்கக்கூடாது. அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணணும்? அந்த தவறை அவருக்கு சுட்டி காட்டணும். அதுவும் அவர் கேட்கலன்னா என்ன பண்ணணும்? சபைக்கு அதை என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். சபைன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவங்களுக்கு தெரிந்த பலர், அவங்க கிட்ட அதை என்ன பண்ணணும்? சொல்லணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சபை போதகருக்கு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சபை போதகர் சபையில் இருக்கக்கூடிய இன்னும் சில மூப்பர்களை அல்லது முதியவர்களை அவருடைய ஆலோசனையோடு கூட போய் அவரிடத்துல என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்படி யாருக்குமே அவர் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் எப்படி நினைக்கணுமா? அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் நினைக்கணும். அப்படின்னா என்ன? இனிமேல் உனக்கும் எனக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாதுன்னு நினைக்கணும். அப்படின்னா அந்த சபையிலிருந்து அவரை என்ன பண்ணணும்? விலக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்யக்கூடிய தவறை அவர் என்ன பண்ணவில்லை? திருத்தவில்லை. அவர் செய்கிற தவறு ஒருவேளை எதிர்காலங்களிலே திருச்சபையை அது என்ன பண்ணலாம்? பாதிக்கலாம். அதனால அவரை என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி அவரை அனுப்பிவிடணும். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு எடுப்பீர்களானால், 2-3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால், உங்கள் மத்தியில் நானும் என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறேன். அந்த தீர்மானத்திற்கு பரலோகமும் ஆம் என்று சொல்லுகிறது, நானும் ஆம் என்று என்ன பண்ணுகிறேன்? சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். விளங்குதான் நான் சொல்றது? ஸோ இது எப்போ நமக்கு எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நாம் செயல்பட வேண்டுமோ அந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் குடும்பத்தில் கூட சில நபரை நீங்கள் என்ன பண்ணலாம்?
ஒதுக்கி வைக்கலாம். எதுக்காக? அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண மாட்டேன்றார், நடக்க மாட்டேன்றார். எத்தனை முறை அவருக்கு போய் ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை என்ன பண்ண மாட்டேன்றார், கேட்க மாட்டேன்றார். அப்போ இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒன்று நாங்கள் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுறோம், விலக்கி வைக்கிறோம். இதற்கு யார் ஆமோதிக்கிறா? இயேசு, பரலோகம் இதற்கு என்ன பண்ணும், ஆமோதிக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்கணும், வேதத்தின் அடிப்படையில் உண்டான தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். எதுக்குன்னா மற்றவங்களோட எனக்கு நிறைய தெரியும் பெருமைப்பட்டுக்கிறதுக்காக அல்ல, இதன்படி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசன பகுதியை முதல்ல உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் நான் அந்த வசன பகுதியை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நான் சொல்கிறேன். அந்த வசனம் அடிக்கடி நிறைய இடத்துல அதை கேட்டிருப்பீங்க, அடிக்கடி சபையிலையும் அதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சபையில் கேட்டிருக்க மாட்டீங்க, மற்ற இடங்களில் என்ன பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சொல்கிறேன் அந்த வசனத்தை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கேட்டிருக்கிறீங்களா இந்த வசனத்தை? கேட்டிருக்கிறீங்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நான் கூட இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக இந்த வசனத்தையும் எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா, எப்போல்லாம் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு கூடி வர்றோமோ, ஒரு ஜெப கூட்டம் நடக்க போது, அல்லது ஒரு வாலிபர் கூட்டம் நடக்க போது, அல்லது ஒரு துதி ஆராதனை நடக்க போது, அல்லது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்க போது, அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க போதுன்னா இந்த வசனத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. என்ன ஆரம்பத்தில் சொல்லுவாங்க? ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், உம்முடைய நாமத்தை என்ன பண்ண போகிறோம், பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். அதனால நீங்கள் வந்து எங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கூடுகைக்காக இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? என்னைக்காவது இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? யாத்ராகமத்தில் இருக்குது. முதல் குழு எந்த அதிகாரத்தில் இருக்குது? யாத்ராகமம் அப்படின்ற புஸ்தகத்தில் இருக்குது. எந்த அதிகாரத்தில் இருக்குது? 20வது அதிகாரத்தில் இருக்குது. யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் அங்கே வாசிக்கும் போது இப்போ நான் சொன்ன வசனம் வேற மாதிரி இருக்கும், அங்கே இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். பாருங்க, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பைபிளில் எப்படி இருக்குது வசனம்? நம்ம எப்படி கேட்டிருக்கிறோம்? எப்படி கேட்டிருக்கிறோம்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் பைபிள் எப்படி போட்டிருக்குது? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ பைபிளில் போட்டிருக்கிறதுக்கும் நம்ம எத்தனை நாள் கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? இத்தனை நாள் என்ன என்ன கேட்டிருக்கிறோம்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். ஏன்? இதுக்கு காரணம், ஒரு காரணம் என்னன்னா, நம்ம பைபிளை சரியா என்ன பண்றதில்ல, படிக்கிறதில்ல. ரெண்டாவது, இந்த மாதிரி வசனங்களை கட் பண்ணி போடுறது பழக்கம் யாருக்கிட்ட இருக்குன்னா, கேலண்டர் போடுறவங்க கிட்ட இருக்குது. வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, முழுசாவே போட மாட்டாங்க. அதே மாதிரி வாக்குத்தத்த வசனத்தை போடுறாங்க பார்த்தீங்களா, கார்டு, அவங்க கூட வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க,
முழுசாக போட மாட்டாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து கட் பண்ணி போடுவாங்க. அப்போது நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் பைபிளை திறந்து வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, வாசிக்கிறதில்ல. கேலண்டரை பார்த்து என்ன பண்ணுறது, வசனத்தை வாசிச்சுட்டு உடனே வேகமாக ஓட வேண்டியது. அந்த நாளில் என்ன வசனம் போட்டிருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணுவது, வாசிப்பது. அதே மாதிரி சபையில் கூட சில வசனங்களை சொல்லும்போது வேதத்தை திறந்து என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. அப்போ இது யாருடைய தப்பு? கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறவங்களுடைய தப்பு, அந்த வசனத்தை முழுசாக தெரிஞ்சிக்காத போதகருடைய தப்பு, அந்த வசனத்தை முழுசாக தெரிஞ்சிக்காத விசுவாசிகளுடைய தப்பு. அதனால காலாகாலமாக பல வருடங்களாக நாம் இந்த வசனத்தை எப்படி தான் கேட்டிருக்கிறோம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுது? எங்கெல்லாம் நாம தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம அதை என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வேத வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதல்ல, தேவன் தம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவது, பிரஸ்தாபப்படுத்துவது. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பகுதியை மட்டும் வாசிக்கலாமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது யாருடைய கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குதா, ஆண்டவர் கையில் இருக்குதா? ஆண்டவருடைய கையில் இருக்குது. ஸோ ஆண்டவர் அதை தான் இங்கே சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். அப்போ ஆண்டவர் எந்தெந்த ஸ்தானங்களிலே தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்துல தான் என்ன பண்றாராம், இறங்கி வந்து அங்கே இருக்கிறவர்களை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய கணக்கு அல்ல, யாருடைய கணக்கு? ஆண்டவருடைய கணக்கு. சரி, இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சரி, இந்த வசனம் எந்த பகுதியில் இருக்குது, எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதையும் நம்ம என்ன பண்ணுவோம், வாசித்து தெரிந்து கொள்வோம். ஆகவே இனிமேல இந்த வசனத்தை நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லணும், நான்ன்றதை முன்னாடி என்ன பண்ணணும், போடணும். நான்ன்றது யாரை குறிக்கிறது, ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ இது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த விக்கிரகங்களுக்கு வழிபடுவது அல்லது பலிபீடத்தை ஏற்படுத்துவது பற்றி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. அதாவது விக்கிரகத்தை வழிபடக்கூடாதுன்னு ஏற்கனவே ஆண்டவர் இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அதை பற்றியும் பலிபீடத்தை ஏற்படுத்துவதை பற்றியும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த 20வது அதிகாரம் இருந்து 23வது அதிகாரம் வரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தைகள், உடன்படிக்கையின் சட்ட திட்டங்களை என்ன பண்ணுகிறார், மோசே மூலமாய் கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது, பெரிகோப்பே. 20வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் 33வது வசனம் வரைக்கும் என்ன ஆண்டவர் மோசே மூலமாக கொடுக்கிறார்னா, உடன்படிக்கையின் வார்த்தைகள், உடன்படிக்கையின் சட்ட திட்டங்கள். இப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எகிப்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இவர்கள் எல்லாம் தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். தேவன் இவர்களோடு என்ன பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தெய்வம், இனிமேல் நான் உங்களை என்ன பண்ண போறேன், வழிநடத்த போறேன், பாதுகாத்து வழிநடத்த போறேன். நீங்க என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய இது என்ன, ஆண்டவர் இந்த ஜனத்தின் மேல் என்ன வச்சிருக்கிறாரு, உரிமை பாராட்டுகிறார். இந்த ஜனத்தை பாதுகாத்து அற்புதமாக என்ன பண்ண போறார், நடத்த போகிறார். அதுபோல இந்த ஜனங்கள் என்ன தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் என்ன பண்ண போறோம், நடக்க போறோம். அப்போ எந்த வார்த்தையின்படி எப்படி நடக்க வேண்டும், அப்போ எப்படி நடக்க வேண்டும், எதன்படி நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில கட்டளைகளை அவங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார்.
இப்போ இது எப்படி ஆரம்பிக்குது? 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தான் எது இருக்குது? 10 கட்டளை இருக்கிறது. அந்த 10 கட்டளை என்னென்ன கட்டளை அதில் இருக்குது? முதல் கட்டளை என்ன? வாசிங்க, 20:1 வாசிங்க. சகல வார்த்தைகளுமாவது புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் என்ன பண்ண வேண்டாம்? உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு கட்டளைகளாக இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகவே அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கட்டளைகளை கொடுக்கிறார். அப்போ அதில் இந்த 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குது? 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 22லேருந்து 26 வரைக்கும் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய முறை, தேவனை எப்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இந்த 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் அந்த சமுதாயத்திலே, இஸ்ரவேல் என்கிற அந்த சமுதாயத்திலே அவர்கள் எந்தெந்த சட்டங்கள் விதிமுறைகள் படி சமுதாயமாக வாழ வேண்டும், சொசைட்டியில், அந்த கம்யூனிட்டியில், அந்த மக்கள் கூட்டத்தில் அவங்க எப்படி வாழ வேண்டும், அதற்கான சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் கானான் தேசத்துக்குள்ள நுழைவதற்கான வழிமுறைகள், கானான் தேசத்துக்குள்ள நுழைய போறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் விதிமுறைகள் வழிமுறைகள் அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம பார்க்குற வசனம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் அது இருக்குது. அதனுடைய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 22லேருந்து 26. இதில் என்ன இருக்குது? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனை தொழுது கொள்வதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள். சரி, அப்போ 22லேருந்து நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஸோ ஏற்கனவே 10 கட்டளையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் பூமியிலுக்கு கீழானவைகளிலும் எனக்கு ஒப்பாக என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உருவாக்கக்கூடாது. அந்த சொரூபத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் என்ன சொல்றாரு? நான் எங்க இருந்து பேசியிருக்கிறேன்? வானத்திலிருந்து பேசியிருக்கிறேன். வானம் எங்க இருக்குது? வானம் எங்க இருக்குது தெரியுமா? முதல்ல வானமே கிடையாது. நீங்க வானத்தில் போக போக என்ன ஆகும்? போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு எல்லையே இல்லை. அப்போ ஆண்டவர் எங்கிருந்து பேசினாரு? எங்கேயோ இருந்து பேசியிருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் பேசினதை இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க?
கேட்டிருக்கிறாங்க. அப்போ எப்படி வானத்திற்கு எல்லை இல்லையோ அது போல ஆண்டவருக்கு என்ன இல்லை? எல்லை கிடையாது. அவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் எல்லா இடங்களிலும் என்ன பண்றாரு? இருக்கிறார். சர்வ வியாபியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலையும் அவர் இருக்கிறார், வானத்திலும் இருக்கிறார், மார்ஸ்லையும் இருக்கிறார், நட்சத்திரத்திலும் இருக்கிறார், சூரியனிலும் இருக்கிறார். அண்ட சராசரத்தை உண்டு பண்ணினவர் அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து உங்ககிட்ட பேசினதுனால நீங்க எனக்கு ஒப்பாக வெள்ளியினால பொன்னினால எனக்கு என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ஒப்பாக தெய்வங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. ஸோ தெய்வங்களை உண்டாக்கக்கூடாதுன்னா என்ன? அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தோன்ற அந்த மனதில் வரக்கூடிய இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? வெள்ளியில் பொண்ணுல ஏதோ ஒரு சொரூபத்தையோ ரூபத்தையோ என்ன பண்ணுவாங்க? உண்டாக்கிட்டு இதுதான் கடவுள்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? போய் வணங்குவாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க எதையுமே என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கான ஒரு வழிமுறை. ஹல்லேலூயா. இப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? நீங்க தொழுது கொள்வதற்கு ஏதாகிலும் ஒரு அடையாளம் வேணுமா? சொல்லுங்க. சிலருடைய வீடுகளில் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சொல்றேன், சிலுவையை என்ன பண்றாங்க? மாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்று என்ன பண்றாங்க? ஜபம் பண்றாங்க. சிலுவைக்கு முன்னாடிலாம் போய் நின்று என்ன பண்ணக்கூடாது? ஜபம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய பிக்சரை வச்சு அதுக்கு முன்னாடி நின்று என்ன பண்றாங்க? ஜபம் பண்றாங்க. சில நேரங்களில் இந்த கோயில்களில் சில சிலுவையில் இயேசு தொங்குற மாதிரி சில சொரூபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மாதா குழந்தை இயேசுவை வச்சிருக்கிற மாதிரி ஒரு சொரூபம் என்ன பண்ணும்? கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு இடத்துல வச்சு அதுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணுவாங்க. கேண்டில் கொளுத்தி வைப்பாங்க, விளக்கு கொளுத்தி வைப்பாங்க, அதில் மாலை போடுவாங்க, ஊதுவத்தி கொளுத்தி வைப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எல்லா இடங்களிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? வியாபித்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இருக்கிறாரா? இருக்கிறார். நீங்க ரோட்ல போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா? இருக்குது. காருக்குள்ள இருக்குதா? இருக்குது. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா? ஹாலில் இருக்கிறீங்களா? இருக்குது. பெட்ரூம்ல இருக்கிறீங்களா? அங்கேயும் தேவ பிரசன்னம் இருக்குது. கிச்சன்ல இருக்கிறீங்களா? அங்கேயும் தேவ பிரசன்னம் இருக்குது. எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அதுதான் தேவனை பற்றிய சரியான புரிதல். ஹல்லேலூயா. புரியுதா சொல்றது? அப்போ நம்ம தேவனுக்கு இணையாக எதை ஒன்றுமே என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. அதை வணங்க முடியாது. அதை சேவிக்கவும் முடியாது, கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு சிலுவை மாட்டி வச்சிருக்கிறோம். எதுக்கு? வணங்குறதுக்கா? சும்மா ஒரு அடையாளமாக என்ன பண்ணியிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு சபை அப்படின்றதுக்காக சபையில் ஒரு அடையாளம் ஒன்று என்ன பண்ணோம்? வைக்கணுன்றதுக்காக வச்சிருக்கிறோம். சில நேரங்களில் சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சர்ச்சுக்கு முதல்ல புதுசாக வந்தவங்க இப்போ வராங்க, ஆனால் முதல்ல வரும்போது என்ன பண்ணுறாங்களாம்? ஐயோ இங்கே சிலுவெல்லாம் வச்சிருக்குதே, இது என்ன சபையாக இருக்குமோ அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? நினச்சிருக்கிறாங்க. இது வேற ஏதாவது ஒரு போதனை போதிக்கிற சபையாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கரெக்டான இடம் தான், இங்கே நம்ம எங்கே தான் வந்திருக்கிறோம்? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ நமக்கு நம்மை வழிகாட்டுவது, நம்மை நடத்துவது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம கூட வாசம் பண்ணி நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். திரியேக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுகிறது? வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு நினைச்சேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னவா இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. எப்போ உங்க பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிப்போம். அப்போ நம்மை வழிநடத்துவது தேவ வார்த்தை. நம்மை வழிநடத்துவது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற திரிய தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு ஒப்பாக எந்த ஒரு மெட்டல்ல, எந்த ஒரு உலோகத்திலும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீங்க என்ன பண்ண முடியாது? உண்டு பண்ண முடியாது. அதை வழிபடவும் முடியாது, கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்க எங்க நின்று ஜெபம் பண்ணணும்? எங்க வேணாலும் நின்று என்ன பண்ணலாம்?
ஜெபம் பண்ணலாம். எங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், எங்க வேணாலும் முட்டி போட்டு என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். தேவன் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, தொடருவோம், அப்படியே தொடருவோம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. இப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு எதனால உண்டாக்க வேணாம், பொண்ணுனால வெள்ளினால என்ன பண்ண வேணாம், உண்டாக்க வேணாம். எதனால உண்டாக்கணுமா, மண்ணினாலே உண்டாக்கணும். இப்போ பாருங்க, சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனால் மனுஷங்க செய்யறது இன்னொன்று. நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். ஆண்டவர் முதல்ல தேவாலயத்தை கட்ட சொல்லவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டமே இல்லை. அது யாருடைய திட்டம்? தாவீதுனுடைய திட்டம். தாவீதா விரும்புறார் ஆண்டவருக்கு என்ன கட்டணும், ஒரு ஆலயத்தை கட்டணும். அவர் விரும்புறார். அவர் விரும்பி எல்லாத்தையும் இடத்தெல்லாம் உருவாக்குறாரு. அப்புறம் சாலமோன் அதை என்ன பண்றாரு, செய்கிறார். ஆனால் அது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆனால் சாலமோன் அதை கட்டும்போது அந்த இடத்தை எப்படி நிரக்கிறாரு, பொண்ணு வெள்ளி இந்த பெரிய பெரிய விலையேற பெற்ற பொருட்களெல்லாம் அதை என்ன பண்றாரு, அது அந்த இடத்த சுத்தமாக நிரப்புறாரு. கடைசியில் அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஆலயத்தில் இருக்கிற தேவ பிரசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை விட எதுக்கு மதிப்பு அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கட்டிடத்திற்கும் கட்டிடத்தில் இருக்கிற பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுது விளங்குதா? அப்போ ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு, வெள்ளினாலும் பொன்னினாலும் எனக்கு ஒப்பாக என்ன உண்டாக்கக்கூடாது, தெய்வங்களை என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கவே வேண்டாம். அப்புறம் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அப்பொழுது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆண்டவர் எந்த இடத்தை தான் பிரஸ்தாபப்படுத்துவார், மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்குகிற அந்த ஸ்தானத்தை தன்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற ஒரு இடமாக அவர் என்ன பண்ணுகிறார், தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் வந்து அவர்களை என்ன பண்ணுகிறாராம், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். ஸோ எப்படி ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்றாரு, இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, மண்ணுனால பலிபீடத்தை கட்டணுமா? அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா சபையில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற சபைகளில் இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா, பலிபீடம் அப்படின்றாங்க. அப்போ பலிபீடம் சொன்னால் இந்த இடத்தை எப்படி கட்டியிருக்கணும், சிமெண்ட்டை போட்டு என்ன பண்ணியிருக்கூடாது, கட்டியிருக்கூடாது. செங்கலை வச்சு என்ன பண்ணியிருக்கூடாது, கட்டியிருக்கூடாது. எப்படி கட்டியிருக்கணும், மண்ணுனால கட்டியிருக்கணும். அப்படியே ஒருவேளை கல்லுனால கட்டினாலும் அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கணுமா, உளியினாலே செதுக்கப்படாத ஒரு கல். அப்புறம் அந்த இடத்துல என்ன வைக்கக்கூடாது, படிக்கட்டை என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. இப்போ பலிபீடம்னு சொல்றவங்க எங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் இந்த இடத்துக்கு பேர் என்ன கிடையாது, பலிபீடம் கிடையாது. இதுக்கு பேர் புல்பிட், பிரசங்க பீடம், அவ்வளோதான். இது எங்கேருந்து வந்தது, எந்த இடத்துலேருந்து இந்த கான்செப்ட் வந்தது அப்படின்னா, ஜப ஆலயம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஜப ஆலயம், அதுக்கு பேர் சினகாக். யூதர்கள் எங்கெல்லாம் கூட்டமாக வசிச்சாங்களோ அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு சினகாக இருக்கும். அந்த சினகாகில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசங்கம் செய்வதற்கென்று ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்தில் ஏறி தான் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் செய்வார்கள். அதனுடைய ஒரு ஒப்பனை தான் என்னது, சர்ச்சு. சர்ச்சில் ஒரு புல்பிட்டு, அந்த புல்பிட்டு பேர் என்னது, பிரசங்க பீடம். அந்த பிரசங்க பீடத்தில் நின்று என்ன பண்ணுறோம்,
பிரசங்கம் பண்றோம். ஏன் பிரசங்க பீடத்தில் நின்று பண்றோம் அப்படின்னா, தரையை நின்று பண்ணா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, அங்க நிக்கிற ஆள் தெரியாது. இவ்வளவு தூரத்துல உயரத்துல நின்று பார்க்கும்போது உங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. நானும் உங்க எல்லாரையும் பார்த்து என்ன பண்றேன், பிரசங்கம் பண்றேன். அதுக்காக தான் இந்த பிரசங்க பீடம். புரியுதா நான் சொல்றது? இது ஒரு விசேஷித்த இடம் என்று நாம் ஏற்படுத்துகிறோம். ஏன்னா இங்க நின்று கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அதனால இது என்னது, விசேஷித்த ஒரு இடமே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காக இது ஒரு விசேஷித்த இடம் கிடையாது. ஏனென்றால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம், தேவ பிரசனம் இங்க மட்டும் இல்லை, இந்த இடம் முழுவதிலும் தேவ பிரசனம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருக்குள்ளையும் தேவ பிரசனம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு வெளியேவும் தேவ பிரசனம் இருக்கிறது. தெருவிலையும் தேவ பிரசனம் இருக்கிறது. உங்க வீட்டிலையும் தேவ பிரசனம் இருக்கிறது. நான் சொல்றது விளங்குதா, புரியுதா? அப்போ இந்த வழிமுறைகள் விதிமுறைகள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த ஜனங்களுக்கு தேவன் உடன்படிக்கையின் கட்டளைகளாக இவைகளை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், அவர்கள் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகள் வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இது ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது அல்ல. யாருக்காக சொல்லப்பட்டது? முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா நான் சொல்லுது? ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.